வணக்கம் எல்லோருக்கும். ஒரு கவிதை வாசித்தேன் முகநூல் புத்தகத்தில். எதையுமே நினைக்காம ஒரு தேநீர், அதாவது டீ காஃபியாவது குடித்து முடித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு நல்லா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஏதோ ஒரு வேலை செய்யும்போது, எதையாவது செஞ்சுக்கிட்டுருப்போம். அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன செய்கிறது, அடுத்த நாள் என்ன செய்கிறது, இந்த பணம் போதுமா, வரப்போகிற ஒரு விஷயத்தை நல்லபடியாக நம்ம பண்ணி முடிச்சிருவோமா அப்படின்ட்டுலாம் நிறைய பேசி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம செய்ய போகிற காரியம் நின்று போகிறது கிடையாது, இல்லை நமக்கான நடக்க போகிறத ஒரு விஷயம் தடுக்க முடியாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்குது. எது எப்போ எப்படி நடக்கணுமோ அது அப்பப்போ அது நடக்கும். அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் அந்த கவிதையை படிக்கும்போது, அந்த ஒரு டம்ளர் டீ குடிக்கிறதுக்குள்ள டீ முழுசாக குடிக்கிற வரைக்குமாவது என் மனசுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் விடாமல் இருக்கணும் அப்படின்னு மனம் வலித்து அந்த கவிதை எழுதியிருப்பார் போல இருக்குது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 5 நிமிஷமாவது என் மனசில் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாரமாக இருந்தாலும் சரி, என்கிட்ட இல்லாமல் இயல்பாக அந்த டீயை நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார் எவ்வாறுன்னு தெரியாது, அந்த நண்பருக்கு வாழ்த்து. அந்த மாதிரி தான் நாமளும் ஒவ்வொரு நாளும் எல்லா கணத்தையும் தூக்கிக்கிட்டு தெரியணும்னா என்ன, நமக்கு என்ன தலையெழுத்தான்? நடக்கிறது நடந்து போட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இயல்பாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். யாரையும் பெருசாக எடுத்துக்கூடாது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கான மனநிலை என்னவோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை. இன்னும் திருப்பி ஒன் வே ட்ராக் தான், நமக்கு ஒரு வழிப்பாதை தான் நம்மளுடைய வாழ்க்கையை. அந்த பாதையில் முள்ளும் இருக்கும், கல்லும் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாமே கடந்து போகிறது தான் வாழ்க்கைன்னு நம்ம பல காலமாக சொல்லிகிட்ருக்கோம். இப்போ வரவங்களும் அதான் சொல்லுவாங்க. தயவு செய்து மனம் இறுக்கங்களோடோ, அடுத்த நாளை பற்றிய கவலைகளோடோ பெரிய போராட்டம் பண்ணி நம்ம ஏதோ பெரிய தூக்கி சுமக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. இயல்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பெரிய வாழ்க்கையில் சாதிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உனக்கான திறமை என்னவோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்று. அந்த மெருகேற்ற உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உன் திறமை எதுவோ அந்த திறமை இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டுன்னா அதுதான் உன்னுடைய வெற்றியே தவிர, அடுத்தவங்களை பார்த்து அவனை போல் நான் இந்த உயரத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா விஷயமும் நமக்கு ஒரு பெரிய மன அழுத்தங்களை தான் இருக்கும். எப்போவுமே உன் கண் முன்னாடி உன் கண்ணாடியில் நீ உன் முகத்தை பார்க்குற மாதிரி உன்னுடைய அளவுக்கு, உன்னுடைய சிந்தனைக்கு, உன்னுடைய திறமைக்கு மட்டுமே பாரு. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உன்னை போட்டு குழப்பிக்காத, அழுத்திக்காத. மனம் இறுக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழாத. வாழ்க்கை மிக அழகு. சந்தோஷமாக இருக்கு. நன்றி.